கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! இந்த உலகத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்து நம்மை போதித்து எவ்வளவாய் நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை அறிய தந்த அறிவுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பிறந்தநாளை காண்கிற சிறு பிள்ளைகள் முதல் அருமையான பெரியோர்கள் வரை அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசப்பா மாற்றுவார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 15வது வசனம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு உடன்படிக்கை செய்வார். உடன்படிக்கை செய்வார். யாத்திரா 34 10வது வசனத்துல ஆண்டவர் மோசேயிடத்துல சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா? பூமியில இதுவரையிலும் யார் மூலமும் செய்யாத அற்புதங்களை இந்த ஜனங்கள் நடுவில் செய்யும்படிக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் உன் மூலமாய் அப்படிப்பட்ட காரியங்களை பூமியிலே நான் செய்வேன் சொல்லார். இதுதான் உடன்படிக்கை. நம் மூலமாய் செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதுதான் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை என்ன பண்ணினார் ஆண்டவர்? உன் சந்ததி பூமியிலே பெருகி இருக்கும். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அது எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும். இப்படியாய் ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அது நிறைவேற்றப்பட்டது. ஏன் நம்மோடு உடன்படிக்கை செய்ய மாட்டாரா? உங்களோடு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன், உன் பிள்ளைகளை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்ய போகிறார். நிச்சயமாய் செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். உடன்படிக்கை அவர் செய்வது மட்டுமல்ல, சொல்லுகிறது அவர் செய்து முடிப்பார். உடன்படிக்கை செய்துவிட்டு அதை நிறைவேறும்படிக்கு, அது உங்கள் வாழ்க்கையில பலிக்கும்படிக்கு, நீங்கள் அதை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு இதோ உங்களுடைய வார்த்தையை கேட்டு, ஜீவ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உடன்படிக்கை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை செய்வீராக. நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை உயர்த்துவேன் என்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கையாய் நீர் கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் இன்றோடு விலகட்டும். பாரம்பரிய சாபத்தின் கட்டுகளை முறித்து போடுகிற இயேசுவின் நாமத்தில் பிசாசின் குழப்பங்கள் எல்லா குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். ஒவ்வொருவரும் இப்போது ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிசினஸ் பண்ற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.